வெல்கம் டு நம்ம வீட்டு சமையல். இன்னைக்கு நம்ம சமையல்ல ரொம்பவே டேஸ்டான சிக்கன் ஹண்டி ரெஸ்டாரண்ட் ஸ்டைல்ல எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மறக்காம எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை பிரஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க. பேன்ல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துடலாம். எண்ணெய் நல்லா கொஞ்சம் காஞ்சதும் இதுல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்க்கிறேன். இது நல்லா 1 நிமிஷம் அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. லோ ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க, இல்லைன்னா இஞ்சி பூண்டு விழுது அப்படியே பேன்ல ஒட்டிக்கும். இப்போ நான் வந்து 1/2 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நல்லா வாஷ் பண்ணி மஞ்சள் தூள் போட்டு வச்சிருக்கேன். இதை நம்ம சேர்த்துடலாம். இதுல தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது 3ல இருந்து 4 நிமிஷம் ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நம்ம சேர்த்த சிக்கன்ல இருந்து தண்ணி வெளியே வர ஆரம்பிக்கும். இப்ப பாருங்க, சிக்கன்ல இருந்து நிறைய தண்ணி வந்திருக்கு பாருங்க. நல்லா ஹை ஃப்ளேம்லயே வச்சுக்கோங்க. இப்போ கொஞ்சம் தண்ணி நல்லா வத்திருச்சு. இப்போ இதெல்லாம் எடுத்து தனியா ஒரு பவுல்ல வச்சிடலாம். அதே பேன்லயே ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சீரகம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். சீரகம் நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ ஒரு பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்து நல்லா நறுக்கி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா. இது வந்து ஒரு 100 கிராம் இருக்கும். இதை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இது 4ல இருந்து 5 நிமிஷம் மீடியம் ஃப்ளேம்லயே வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லைட் ப்ரௌன் கலர்ல ஆகணும். பாருங்க, நல்லா லைட் ப்ரௌன் கலர்ல வந்திருக்கு. ரொம்ப ப்ரௌன் ஆகணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதுல 4 சின்ன தக்காளி சின்ன சின்னதா நறுக்கியிருக்கேன். இது 200 கிராம் இருக்கும். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி சிக்கன்ல உப்பு சேர்த்திருக்கோம், அதனால இதுல சேர்க்கும் போது கொஞ்சம் கவனமா சேர்த்துக்கோங்க. மூணு நிமிஷம் கிட்ட ஆயிடுச்சு. இதுல மசாலா பொருள்லாம் சேர்த்துடலாம். 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சில்லி பவுடர். நான் வந்து காஷ்மீரி சில்லி பவுடர் தான் எடுத்திருக்கேன். இதெல்லாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இதுவும் ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். இப்போ நம்ம ஃப்ரை பண்ணி வச்சிருந்த சிக்கன் எடுத்து இதுல சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிக்கனும் கிரேவியும் நல்லா ஒரு 2ல இருந்து 3 நிமிஷம் நல்லா குக் பண்ணுங்க. நம்ம சேர்த்த எண்ணெய் வந்து பிரிஞ்சு வரணும். இப்போ பாருங்க, எண்ணெய் எப்படி பிரிஞ்சு வருதுன்னு 3 நிமிஷம் ஆகிருக்கு. இப்போ இந்த சமயத்துல 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தயிர் சேர்த்துடலாம். தயிரை வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க. இந்த டிஷ்ல வந்து நம்ம கண்டிப்பா தயிர் சேர்க்கணும். இது தனியா ஒரு ஃப்ளேவரையும் சூப்பரான டேஸ்டும் கொடுக்கும். இதுவும் ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். நான் சொல்ற டைமிங்ஸை கரெக்டா ஃபாலோ பண்ணுங்க. இந்த சிக்கன் ஹண்டி ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கும். சப்பாத்தி, நான், பரோட்டா சாப்பாடுக்கு கூட ரொம்ப அல்டிமேட்டா இருக்குங்க. கண்டிப்பா இந்த ரெசிபியை மறக்காம நீங்க வீட்டில் செஞ்சு பாருங்க. சிக்கன் நல்லா வேகிறதுக்காக ஒரு 1/4 கிளாஸ் அளவுக்கு தண்ணி சேர்க்கிறேன். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. மிக்ஸ் பண்ணிட்டு இதை தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணி 15 மினிட்ஸ் லோ ஹீட்ல நல்லா வேகட்டும். இப்போ 15 மினிட்ஸ் ஆயிடுச்சு. இப்போ பாருங்க, நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் நல்லா வந்து மேலே பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப சூப்பரா இருக்கு. இப்போ இதுல 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா சேர்த்துடலாம். கூடவே 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெப்பர் பவுடர், கொஞ்சமா கசூரி மேத்தி சேர்க்கிறேன்.
இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நான் திரும்பவும் ஒரு 5 நிமிஷம் லோ ஃப்ளேமில் தட்டு போட்டு மூடி வைக்கிறேன். உங்களுக்கு அப்படியே சிக்கன் இன்னும் கூட வேகணும்னா நீங்கள் 5 நிமிஷம்ன்றத 10 நிமிஷமாக கூட வச்சுக்கோங்க. இப்போ பாருங்க நல்லா வெந்து வந்திருக்கு சிக்கனு சூப்பராக. அப்படி இல்லை உங்களோட சிக்கன் வந்து ஒரு 15 மினிட்ஸ் நம்ம மூடி வைக்கும்போதே வெந்துருச்சுன்னா நீங்கள் இன்னொரு தடவை மூடி போட்டு வைக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஒரு பச்சை மிளகாவை எடுத்து நான் சின்ன சின்னதாக நறுக்கியிருக்கேன், அதை சேர்த்துடலாம். கூடவே ஃப்ரெஷ் க்ரீம் வந்து ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் சேர்க்க போகிறேன். இதுதான் வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த சிக்கன் ஹண்டிக்கு. இப்போ இது ஒரு 2 நிமிஷம் நல்லா குக் ஆகட்டும். 2 நிமிஷம் ஆயிடுச்சு. இப்போ பாருங்கள் நம்ம சேர்த்த எண்ணெய்லாம் மேலே நல்லா அப்படியே பிரிஞ்சு வந்திருக்கு. பார்க்கவே ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குது. அவ்வளோதாங்க. லாஸ்ட்டாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க. ரொம்பவே அருமையான ரெஸ்டாரண்ட் ஸ்டைல் சிக்கன் ஹண்டி சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இனிமேல் நீங்கள் வீட்லேயே செஞ்சு சாப்பிடலாம். இதில் நம்ம தயிர் ஃப்ரெஷ் க்ரீம்லாம் சேர்த்துருக்கிறதுனால இதோட கன்சிஸ்டன்சி ரொம்ப ஸ்மூத்தாக க்ரீமியாக ரொம்ப சூப்பராக இருக்கும். சிக்கன் ஹண்டி நான், சப்பாத்தி, பரோட்டா சாப்பாடுக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்குங்க. இந்த ரெசிபியை நீங்கள் மறக்காமல் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்றத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க.